ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பஸ்ஸு எப்பயுமே டைமுக்கு வராது. இந்த பஸ்ஸு எப்பயுமே டைமுக்கு வராது அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இதை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, திஸ் பஸ் டசன்ட் ஆல்வேஸ் கம் ஆன் டைம் அப்படின்னு பேசலாம். திஸ் பஸ் டசன்ட் ஆல்வேஸ் கம் ஆன் டைம். இந்த பஸ் எப்பயுமே டைமுக்கு வராது அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இப்போ சும்மா உட்காந்துருக்க, இப்போ எதுக்கு சும்மா உட்காந்துருக்க அப்படின்னு பேசணும். வை ஆர் யூ சிட்டிங் ஐடில் அப்படின்னு பேசலாம். வை ஆர் யூ சிட்டிங் ஐடில்? எதுக்கு இப்போ சும்மா உட்காந்துருக்க, எதுக்கு சும்மா உட்காந்துருக்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு இங்கிலீஷில் பேசுறதா இருந்ததுன்னா, இட் இஸ் நைஸ் டு ஹியர் அப்படின்னு பேசலாம். இஸ் இட் ப்ராக்டிக்கல் அப்படின்னா நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நைஸ் டு ஹியர் பட் இஸ் இட் ப்ராக்டிக்கல்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு அர்த்தம். சரி, இதை நீயே வச்சுக்கோ, இதை நீயே வைத்துக்கொள் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? கீப் இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பேசலாம். கீப் இட் யுவர் செல்ஃப், நீயே வச்சுக்கோ, அதை நீயே வச்சுக்கோ, இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். சரி, என் கால் வலிக்குது, என் கால் வலிக்குது. மை லெக் இஸ் பெயினிங் அப்படின்னு பேசலாம். மை லெக் இஸ் பெயினிங் அப்படின்னா என்னோட கால் வலிக்குது. வீட்டிலேயே இரு, எங்கேயும் போகாத. வீட்டிலேயே இரு, எங்கேயும் சென்று விடாதே அப்படின்னு பேசணும். வீட்டிலேயே இரு, எங்கேயும் போகாத. வீட்லேயே இரு அப்படின்னா ஸ்டே அட் ஹோம் அப்படின்னு பேசலாம். எங்கேயும் போகாது அப்படின்னா டோன்ட் கோ எனிவேர் அப்படின்னு பேசலாம். ஸ்டே அட் ஹோம், டோன்ட் கோ எனிவேர். வீட்லேயே இரு, எங்கேயும் போகாத அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தப்பு தவறி கூட அங்கே போயிடாத, தப்பு தவறி கூட அங்கே போயிடாத அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் கோ தேர் ஈவன் பை மிஸ்டேக் அப்படின்னு பேசலாம். பை மிஸ்டேக் அப்படின்னா தவறுதலாக, தவறுதலாக கூட அங்கே சென்று விடாதே அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ் எப்படி பேசுவோம்? தப்பு தவறி கூட அங்கே போயிடாத. டோன்ட் கோ தேர் ஈவன் பை மிஸ்டேக், தப்பு தவறி கூட அங்கே போயிடாத அப்படின்னு அர்த்தம். சரி, என்னத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. என்னத்தை தேடிட்டு இருக்கிற, என்னத்தை தேடிட்டு இருக்குன்னு சொல்லு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஜஸ்ட் டெல் மீ வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார். என்னத்தை தான் தேடிட்டு இருக்கிறேன்னு சொல்ல அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ ஹேட் டு சே அப்படின்னா நான் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேட் டு சே, நான் சொல்ல வேண்டியதா போச்சு. ஐ ஹேட் டு ஆஸ்க், நான் கேட்க வேண்டியதா போச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேட் டு சே அப்படின்னா நான் சொல்ல வேண்டியதா போச்சு. ஐ ஹேட் டு ஆஸ்க்னா நான் கேட்க வேண்டியதா போச்சு. ஐ ஹேட் டு கோ அப்படின்னா நான் போக வேண்டியதா போச்சு அப்படிங்கிறீங்களா? சரி, அவர் எப்பயுமே உன்னை பற்றியே தான் பேசிட்டு இருக்காரு, அவர் எப்பயுமே உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ஹி ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் யூ அப்படின்னு பேசலாம். ஹி ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் யூ, அவர் எப்பயுமே உன்னை பற்றியே தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவரை தவிர யாருமே வரல, அவரை தவிர யாருமே வரல அப்படின்னு பேசணும். நோ ஒன் கேம் எக்ஸப்ட் ஹிம் அப்படின்னு பேசலாம். நோ ஒன் கேம் எக்ஸப்ட் ஹிம், அவரை தவிர யாருமே வரல அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு? ஹூ இஸ் இன் திஸ் ஃபோட்டோ அப்படின்னு கேட்கலாம். ஹூ இஸ் இன் திஸ் ஃபோட்டோ? இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு? எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம், எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன்ஸ் ஹெல்ப் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன்ஸ் ஹெல்ப், எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்படி நடக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இப்படி நடக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும். ஐ ஆல்ரெடி நியூ தட் இட் வுட் ஹேப்பன் லைக் திஸ். ஐ ஆல்ரெடி நியூ தட் இட் வுட் ஹேப்பன் லைக் திஸ். இப்படி நடக்கும்னு எனக்கு அப்போவே தெரியும், இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னோட கவனம்லாம் எங்கே இருக்கு? உன்னோட கவனம்லாம் எங்கே இருக்கு? வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன் அப்படின்னு பேசலாம். வேர் இஸ் யுவர் அட்டென்ஷன்? உன்னோட கவனம்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, கோவப்படாமல் நான் சொல்கிறத கேளு, கோவப்படாமல் நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா லிசன் டு மீ அப்படின்னு பேசலாங்களா? சரி, லிசன் டு மீ வித்தவுட் கெட்டிங் ஆங்க்ரி அப்படின்னு பேசலாம். லிசன் டு மீ வித்தவுட் கெட்டிங் ஆங்க்ரி, கோவப்படாமல் நான் சொல்கிறத கேளு. நீ அதை நம்பாத, அதெல்லாம் கட்டுக்காத, அதை நீ நம்பாத, அதெல்லாம் கட்டுக்காத அப்படின்னு பேசணும். டோன்ட் பிலீவ் தட் இட் இஸ் ஆல் அ ஃபேரி டெய்ல். இந்த ஆல் ஏ அப்படிங்கிறத ஆல் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சரிங்களா? டோன்ட் பிலீவ் தட், அது நம்பாத. இட் இஸ் ஆல் அ ஃபேரி டெய்ல், அதெல்லாம் கட்டுக்காத. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம்.
உங்ககிட்ட நான் பணிவோடு சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.